இதுல முக்காவாசி எல்லா கோவில் பெருமாள் கழுத்துலயும் தாயார் கழுத்துலயுமோ அல்லது அம்பாள் கழுத்துலயுமோ இந்த நீல கலர்ல ஒரு பதக்கம் இருக்கும். அது திருஷ்டி போகுங்கிறதுக்காகவே இந்த நீலக்கல்ல பதக்கம் போடுறது வழக்கம். இதுதான் ரங்க விமான பதக்கம். பெருமாளுடைய திருமார்புல நீங்க எப்போதும் பார்த்திருப்பேன். அதோட இப்ப க்ளோஸ் அப் நம்ம பாக்குறோம். இது அந்த விமானத்தோட கும்பம். இந்த இடத்துல பரவாசு தேவர், இங்க பெருமாள் படுத்துன்னு இருக்கார், பக்கத்துல தாயார் உட்கார்ந்து இருக்கா, கீழே உபயநாச்சியாரோட உற்சவர் பாத்தீங்களா, இந்த பக்கம் துவாரபாலகா வேற. இது உண்மையிலேயே இது எந்த காலத்திலயோ செய்யப்பட்டத அதே போல இப்ப ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இதை உங்களோட காட்டிக்கிறோம். கீழே பச்சை மணி நிறைய தொங்க விட்டுருக்கு. இது ஒரிஜினலி இந்த இடத்துல ஒரு முத்து இருக்கும், இதுல எல்லாம் பச்சையா இருக்கு. இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ராம் லல்லா, அயோத்தி ராமனை அழகா ஒரு பதக்கத்துல வச்சு ராமனுக்கு அலங்காரமா இல்ல அந்த அலங்காரத்தில் அந்த ராமனா அப்படிங்கிற அளவுக்கு அழகான கைவண்ணம், இதுல பலச வைரங்களும் வைக்கப்பட்டிருக்கு. இது ராமன் லல்லாவுடைய அழகான பதக்கம். இதுதான் அந்த கண்டபேரண்ட பட்சி. எப்படி சரபேஸ்வரரை அடக்குவதற்காக விஷ்ணு எடுத்த அவதாரம், 2 தலைகளை கொண்ட ஒரு அற்புதமான பக்ஷி, அதோட ரெக்கை. அதுல இததான் சுவாமி மீனாட்சி கழுத்துலயும் இருக்கும், பெருமாள் கழுத்துலயும் இருக்கும். இது இந்த நகையை சாத்துறதுக்கு காரணமே அதுக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனாலதான். இது பாண்டுரங்க விட்டலன் இடுப்புல கை வச்சுட்டு அவன் நிக்கிற அழகு. ஆண்டாளுடைய கழுத்துல பார்த்தேன்னாக்கா அவ ஸ்ரீரங்க பெருமாள் மாலையில போட்டுருப்பா, சுந்தரராஜ பெருமாளும் போட்டுருப்பா, திருமலை வெங்கடேசனையும் போட்டுருப்பா. ஆனா விட்டலன் அவ போட்டுக்கல. இந்த விட்டலனை பார்த்தா ஒருவேளை ஆண்டாள் இன்னைக்கு எடுத்து கழுத்துல போட்டுப்பலா இருக்கும். இதெல்லாம் நான் அந்த கதை சொல்ல சொல்ல இது வரைக்கும் நான் பிள்ளையார் பெட்டியில பெருமாளுடைய நகையை பத்தியோ மீனாட்சி நகையை பத்தியோ பேசினது இல்ல. இது என்னமோ ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சு சொல்ல சொல்ல இனிக்குதடா உண்மையில.